இன்றைக்கி நெல்லூர் ஸ்டைலில் கார தோசை ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, சீரகம், 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருள நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வெந்ததும் இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மாவில் சுட்ட தோசை, அதனால் கொஞ்சம் சரியாக வரல, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தோசையில் கொஞ்சமாக சட்னியை போட்டு நல்லா முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டையை உங்களுக்கு வேணால் நீங்கள் கலக்கியும் விட்டுக்கலாம், இல்லை வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் எனக்கு ஹாஃப் பாயில் மாதிரி எடுத்திருக்கேன். இதை அப்படியே அந்த முட்டையை ஒழுக விட்டு அந்த காரத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு தோசை ஊற்றி அது மேலே அந்த சட்னியை தடவிடுங்க. நல்லா நிறைய சட்னி கூட தடவிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம். நல்லா முருகலாக இருந்துச்சுன்னா மட்டும் போதும். இந்த 2 தோசையில் உங்கள் ஃபேவரட் தோசை எதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.